Hello friends, welcome to Arun Sharmi channel series 11. So இன்னைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டே 11. So 11th டே என்ன ஒர்க் அவுட், என்ன எக்ஸசைஸ், யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம 2 சீரீஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, 9 and 10 ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பொசிஷன் தாங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் 9ல் ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணியிருப்போம் கையை, அதே மாதிரி 10th சீரீஸில் வந்து சைடில் ரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ 11th சீரீஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கில் ரைஸ் பண்ண போகிறோம். எதுக்குமா இதை வந்து ஆல் டுகெதராக நீ போட்டுடலாமே, எதுக்கு செப்பரேட்டாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ராப்பரான டெக்னிக்கு தெரியணும், அதே மாதிரி அதோட யூஸ் என்னன்னு தெரியணும், யாரெல்லாம் எப்படி பண்ணலான்னு தெரியணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து மைன்யூட்டாக தெரிஞ்சாதாங்க நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்க்கான ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதாவது பை த வே அப்படின்ற மாதிரி ஒரு 10 எக்ஸசைஸ் சொல்லிட்டு போயிடலாம். பட் அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எக்ஸசைஸ் சொல்லணும்னா அது ஒரு 1 or 2 எக்ஸசைஸாக வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இது வந்து நார்மல் தான், எல்லாருக்கும் இருக்கிறது தான் இல்லைங்களா. நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக 1 by 1 ஒரு பொசிஷன்லேயும் நம்ம வந்து இதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பேக் ரைஸ். நிறைய பேருக்கு கையை பின்னாடி கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கும், ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். மெடிக்கல் ரிலேட்டடாக புரியுது, அது என்ன ஃபிசிக்கல் ரிலேட்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாத்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அந்த அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம நார்மலாக இருப்போம், நம்ம ஜாயிண்ட் நார்மலாக இருக்கும், நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட மசில்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதாவது தேவையான மூவ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கையை வந்து லிஃப்ட் பண்ண மாட்டோம். ஐயோ கை இடிக்குதே, தூக்க முடியல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சிலே இருப்போம். அது நாளடைவில் என்ன ஆகும், டே ப்ரோக்ரஸ் ஆக அதோடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து கிளாத்ஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ், ஒரு 2 inch கேப்பாவது இருந்தால் தான் அது வந்து அதோடைய மசில்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும், ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாத்ஸ் போடுறவங்க எல்லாருமே, அதாவது நம்ம வேர் பண்ணுற துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inch வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக போட்டால் தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது ஒரு நல்லாயிருக்கும் லுக் அப்படின்னு நினைப்போம். பட் அது அக்கேஷ்னலாக இருந்தால் பரவாயில்ல. பட் டே டு டே எப்போவுமே நான் வந்து டைட்டாக தான் கிளாத் போடுவேன் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ராபேக் கொண்டு வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பொசிஷன் ஸ்டாண்டிங் தாங்க, சிட்டிங்கில் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ ஸ்டாண்டிங்கில் தான் பண்ண முடியும். இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, அதை பிரேக் அவுட் பண்ணும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, கேட்ச் யூ லேட்டர் ஆன் நெக்ஸ்ட்.